அன்பு நெஞ்சங்களே, நீங்கள்லாம் வந்து இந்த சந்திரமுகியில் வந்து கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த ரஜினிகாந்த் வந்து தலைவர் வந்து ஒரு மலையில் சுயமாக வித்தியாசம் செலுத்தினாங்க. அது வந்து பார்க்குற வீடியோவில் இருக்கும். இது டர்க்கியில் வந்து நல்ல ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. I'm just gonna stay அந்த here ஹாட் ஸ்ப்ரிங் for a ஏரியா while. தான் நீங்கள் வந்து இந்த ஐஸ் மாதிரி இல்லை ஒரு சால்ட்டு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நம்ம அங்கெல்லாம் போகணும். அதுக்கு தண்ணி போயிட்டுருக்காங்க. அதில் வந்து சூடாக தண்ணி வந்துட்டுருக்கு. அது நம்ம காலை எடுத்து போகணும். இந்த வெதர் பார்த்தீங்கன்னா ஒரு -2 -3 ஆனால் நீங்கள் வந்து அது ஜாக்கெட் போட்டிங்கன்னு பாருங்கள் வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் பமுக்கல். இது வந்து டர்க்கியில் இருக்க அன்டாலியான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். கிளம்புனீங்கன்னா ஒரு 3 நிலத்தத்தை சேர்ந்துடும். இப்போ நீங்கள் இந்தியன் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, டர்க்கிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அன்டாலியா போங்க. அன்டாலியா போனீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு நாள் ஆகிடும் கண்டிப்பாக. நீங்கள் காலையில் வந்து வண்டி பிக்கப் பண்ண ஒரு 5 மணிக்கு பிக்கப் பண்ணாலும் ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறோம். அது வந்து 30 பவுண்டு டிக்கெட் வாங்க. 30 பவுண்டு 3000 ரூபாய் ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் போகிறது. அப்போ இந்த காலையில் பார்த்தா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 30 பவுண்ட் டிக்கெட். அது ஒரு 3000 வச்சுக்கோங்களேன். 3500 வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு டூரிஸ்ட் கைடு வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் இடத்துல பற்றிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறான். ஆனால் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு விருப்பம் தான் தயவுசெய்து நீங்களே வண்டி எடுத்துகிட்டு போங்க. வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறைய நேரம் நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லைனா 2 மணி நேரத்துக்கு திரும்பி வர வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேருந்து இஸ்தாம்புல் போய் இஸ்தாம்புல்லேருந்து அன்டாலியா போகலாம். இல்லைனா யூகேயில் இருக்கிறவங்களுக்கு இல்லை மீடியா ஊருக்குலாம் வந்து டைரெக்டாக அந்த ஹாலிடே ஃப்ளைட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை புக் பண்ணிங்கன்னா நேராக அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக முடிஞ்சால் ஒரு வாட்டி போய் பாருங்கள். நல்ல இடம். ஹாட் ஸ்ப்ரிங் தண்ணி நல்லா ஹாட்டாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ட்ரோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் வேறு இடத்துல போய் விடுங்க. நாங்கள் அது தெரியாமல் ட்ரோனில் வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டு செக்யூரிட்டி வந்து ட்ரோன்லாம் இங்கே பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து எங்களால் ட்ரோனில் நல்ல வீடியோஸ் எடுக்க முடியல. இவ்வளோ தான் எடுக்க முடியுது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு வாட்டி சந்திரமுகி போய் பார்த்து அந்த பாட்டு கொஞ்ச நேரம் பாட்டு பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து நம்ம அளவுக்கு வேறு சைடில் தான் போய் எடுக்கணும். நம்மளால் அங்கே போக முடியல. மேபி நான் இன்னும் வீடியோ போடுறேன். நான் இந்த வாட்டி போனால் கண்டிப்பாக அதை எடுத்து போகணும்னு வச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க ப்ளீஸ். அது வந்து இன்னும் நிறைய வீடியோ கொடுத்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ நல்லா மட்டும் சொல்லுங்கள். மேபி இந்த ஃபஸ்ட்டு வீடியோ சரியாக பண்ண தெரியல. நல்லா ஒத்துக்கலாம். நிறைய ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் வீடியோ வச்சுட்ருக்கேன். ப்ளீஸ் போட்டால் நிறைய பார்த்துங்க. ப்ளீஸ் பாருங்கள். வீடியோ மூலமாக பார்க்கணுன்னா அன்டாலியா எப்படி போகுது, அன்டாலியாவிலேருந்து அந்த இடத்துக்கு டாக்ஸியோ நீங்கள் சொந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். சிம்பிளாக சொன்னால் இந்தியாவிலேருந்து இஸ்தாம்புல் டர்க்கிக்கு இண்டிகோ போகுது நினைக்கிறேன் பாம்பேலேருந்து. அப்புறம் இஸ்தாம்புல் போய்ட்டு அங்கேருந்து லோக்கல் ஃப்ளைட் பிடிச்சிங்கன்னா அன்டாலியாவில் வந்து ஹோட்டல் புக் பண்ணிட்டு அங்கே நீங்கள் இந்த டாக்ஸியோ டூரிஸ்ட்டு வந்து புக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 30 ரூபாய் வரும். 3200 அந்த நேரத்துக்கு. அப்புறம் உள்ளே போகிறதுக்கு ஒரு 30 ரூபாய், அது ஒரு 3200. இப்போ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரேட்டுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஏன் போட்டுருந்தீங்க ரொம்ப சம்மரில் போயிடாதீங்க. பயங்கர வெயில் அடிக்கும். நாங்கள் போனது பிப்ரவரி 18 அந்த வாரத்தில் தான் போனோம். எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கொஞ்சம் நல்லாவே குளிச்சு போய் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஆகிறது ஹாட் ஸ்ப்ரிங்கோட வாட்டர் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஹாலிடேஸ் ஏப்ரலில் போனீங்கன்னா இஸ்தாம்புல் போனீங்கன்னா இஸ்தாம்புல் ஃபுல்லாக சுற்றி பார்க்க இஸ்தாம்புல் நிறைய இருக்குது சுற்றி பார்க்க. ஹாட் ஏர் பலூன் இருக்குது. இங்கே கூட ஹாட் ஏர் பலூன் வந்து அதுக்கப்புறம் பேராகிளைடிங் இருக்குது. எல்லாமே அது வந்து 20 பவுண்ட் டிக்கெட்டு. நீங்கள் வந்து அன்டாலியா தங்கலைன்னா கூட பமுக்கல் அந்த ஊருக்கு பமுக்கல்லையே தங்கிட்டாங்க. தங்கினீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஹாட் ஏர் பலூன் எடுக்கணும். காட்டில் போனதுக்கு ப்ளஸ் நீங்கள்லாம் பண்ணுங்கள். போயிட்டு வாங்க. போயிட்டு இடத்துல நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஹாட் ஏர் பலூன் பேராகிளைடிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ட்ரோனில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. என்ஜாய் ட்ரிப் சான்சஸ் இருந்தால் பாருங்கள். வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி என் கமெண்ட்ரி கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய வீடியோ போடுறேன். இதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறேன்.
கமெண்ட்ரி கொடுத்ததே வந்து ஏதோ டக்குன்னு எடுத்து நான் பாட்டு கமெண்ட் கொடுத்துருக்கேன். எதையுமே செக் பண்ண கூட முடியல. பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணணும்னு பண்ணணும்னு தோணுச்சு. பண்ணிட்டேன். நல்லா இருக்கும். எனக்கு என்ஜாய்.